நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் மினிமார்ட் ஜாப்பை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அதில் என்ன மாதிரியான வேலை இருக்கும், அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, அதில் என்னென்ன பாஸில் போகலாம், அந்த வேலைக்கு எப்படி முயற்சி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எப்படி போகலாம், எப்படி போகக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறது முக்கியம் கிடையாது. எந்த வேலைக்கு போகிறோம், எப்படி போகிறோம், அந்த வேலை எப்படி இருக்குன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் அங்கே உங்களால் சர்வே பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போன வேகத்தில் திருப்பி வர்ற மாதிரி வந்துடும். அப்படி நீங்கள் திருப்பி வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கட்டின அமௌண்ட்டும் கிடைக்காது, எதுவும் பெருசாக சம்பாதிக்க முடியாது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே கிடையாது, ஏமாற்றவும் வாய்ப்பே கிடையாது, யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிமார்ட் ஜாப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் மார்க்கெட் சேம் அதே தான். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை மினி மார்க்கெட்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில், பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இதுக்கு என்னென்ன பாஸில் வந்து சிங்கப்பூர் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇபி பாஸ், டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, எஸ் பாஸ், இ பாஸ், இந்த 4 பாஸில் அந்த கம்பெனிக்கு, அதாவது உங்களை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சூப்பர் மார்க்கெட், அந்த கடைக்கு வந்து என்ன பாஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கோ அந்த பாஸில் உங்களை எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாஸில் எந்த பாஸில் வேணாலும் உங்களால் சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் வேலைக்கு போக முடியும். ஓகே, இதுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பாஸை பொறுத்து தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் என்ன பாஸில் போகிறீங்களோ அந்த பாஸை பொறுத்து தான் சம்பளம் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எஸ் பாஸில் போகிறீங்க, எம்ஓஎம் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா $3000+ வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கணும், சிங்கப்பூர் டாலர். அதாவது $3500 மேலே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனால் அதை கம்பெனி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கம்பெனின்னு சொல்கிறது கடையை தான் நான் சொல்கிறேன். கடை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இப்போ நிறையா சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1300 1500 இந்த மாதிரி தான் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஓஎம் ரூல்ஸையும் மதிக்காம கம்மியான சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேலரிக்கு தான் நீங்கள் போக முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், அதாவது தங்குற இடமும் சாப்பாடும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினி மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போயில தெளிவாக வந்து கேட்டுக்கணும், ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எப்படின்றத கேட்டுக்கணும். ஒரு சில முதலாளிகள் வந்து உங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாகவே ரூம் கொடுத்துருவாங்க. ஒரு சில முதலாளிகள் வந்து ரூமுக்கு வந்து அலோன்ஸ் தனியாக தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது $300 $400 அவங்க உங்கள் கையில் சம்பளத்தோடு சேர்த்து கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்துட்டு தனியாக ரூம் பிடிச்சி தங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக கேட்டுங்க, நீங்கள் தர்றீங்களா இப்போ ரூமு, இல்லை வந்து நான் வெளியில் எடுத்துக்கணுமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் தர்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து தர்றாங்க அப்படின்னா, அலோன்ஸ் தர்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைஸுக்குள்ளே எடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா நீங்கள் ஷேரிங் ரூமே போனீங்க அப்படின்னா $400 to $500 வந்துடும் ரூம் ஷேரிங்க்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தள்ளியெல்லாம் உங்களுக்கு ரூம் கிடைக்காம ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் உங்கள் வேலை இடத்துக்கு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஓனாக தான் இருக்கும். ஒன்று நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹாலிடே தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லீவ் மாதத்தில் எத்தனை நாள் லீவ் தருவீங்க அப்படின்றத கேட்டுங்க. 1 நாளா 2 நாளா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சண்டே வந்து இதில் லீவ் கிடைக்கிறது கஷ்டம். சண்டே தான் கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சண்டே வந்து லீவ் தர மாட்டாங்க. வீக் டேஸில் லீவ் தர மாதிரி இருந்தால் என்றைக்கு தருவீங்க, மாதத்தில் எத்தனை நாள் லீவு அப்படின்றத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பேசிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 8 ஹவர் டியூட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ 12 ஹவர் டியூட்டியாக தான் இருக்கும். 12 ஹவர் டியூட்டி, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் தான், 12 ஹவர் வேலைக்கு அந்த சம்பளம்னு சொல்லி கொடுப்பாங்க. 1200 இல்லை 1500 1600 அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக அது எத்தனை ஹவருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஜென்ட் ஃபீஸ். இப்போ வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் பாஸ், இ பாஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 9 லட்சம் வரைக்கும் கூட வாங்குறாங்க எஸ் பாஸ், இ பாஸுக்கு. ஆனால் நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அது வந்து உங்களோட 4 to 5 மாத சம்பளமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? அதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் அங்கே இருந்தாலுமே வந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அமௌண்ட் உங்கள் சேலரியில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மாத சேலரி 5 மாத சேலரியை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஓகேங்களா? அதுலேயுமே அதிகமான தொகையை அட்வான்ஸாக கட்டாதீங்க. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு வேலை. சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு கடை போய் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஜியோ மார்ட்டு இல்லை டி மார்ட்டு இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அங்கே இருக்கவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ சூப்பர் மார்க்கெட்னா எப்படி, இப்போ நம்மளே தான் செல்ஃப் சர்வீஸாக இருக்கும், ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அவங்களே பிக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு
வச்சுக்குவாங்க. ஸோ அந்த அவங்க எங்கெங்கே என்னென்ன பொருள் அடுக்கணுமோ அது எல்லாமே குறைய நீங்கள் தான் அடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பில்லு போடுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டோர் ரூமில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில கடைகளில் இப்போ நீங்கள் என்ன பொருள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது அவங்களே ஸ்டோர் ரூமில் அடுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில கடைகளில் நீங்கள் தான் வந்து ஸ்டோர் ரூமில் வந்து அடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோர் ரூமில் இருந்து திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டோர் ரூம் வந்து அந்த கடையை சுற்றியே இருக்கும், இல்லை கடைக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரிசி மூட்டையெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தூக்குற மாதிரி இருக்கும். 20 கிலோ 25 கிலோ அரிசி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் தூக்கி லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட்டில் வந்து டோர் டெலிவரி இருக்கும். அப்போ நீங்கள் போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ டோர் டெலிவரிலாம் இருக்கும். ரொம்ப லாங்காக இருக்காது, பக்கத்தில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அடுத்தது பில்லு போடுற மாதிரி இருக்கும். பில்லுனா வந்து கம்ப்யூட்டர் பில்லு தான். பில்லு போடுற மாதிரி இருக்கும், பில்லு போட்டதை பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா வேலையுமே இருக்கும். க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எந்த வேலை வேணாலும் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த வேலைக்கு போகலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு சரியாக வராது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்குது, இல்லை சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயினாக வந்துட்டு இந்த எஸ்பாஸ் பாஸை பொறுத்து தான் வந்து ஏஜென்ட் கமிஷன் வாங்குவாங்க. ஏஜென்ட் கமிஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி அடுத்ததான் நம்ம என்ன ஜாப்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக வந்து வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் போயிருப்பாங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறதுல இதுதான் பெனிஃபிட். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் வேலை வேணுமா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் பார்த்தவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யாராவது இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பாதி பேர் அந்த நம்ம இது சொன்னோன்னே போயிடுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூகுளில் போய்ட்டு எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் வந்துட்டு எஸ்ஜி தமிழன் ஆப் வச்சுருந்தாங்க. யாராவது அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுளில் போய்ட்டு எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சின்னு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கப்பூரில் சூப்பர் மார்க்கெட் ஒர்க்கில் இருந்து மினி மார்க்கெட் ஒர்க்கு, எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட், ஹோட்டல் ஜாப், வெயிட்டர் ஜாப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் லைசன்ஸ் 100+ 1000+ லைசன்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சிலேருந்து டேரெக்டாக வாங்கி போடுறதுனால ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கே வந்துட்டு நல்ல சேலரியில் கரெக்டாக பண்ணி கொடுக்குறவங்க, அட்வான்ஸ் அதிகமாக இல்லாமல் பண்ணி கொடுக்குறவங்க மூலமாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏமாறாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் ஒர்க்குக்கு நம்மளே ஒரு சில பேர் அனுப்பியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.